ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய ஹேனி. வெல்கம் டு ஹேனிஸ் டைனி காஸ்பல். ஸோ இன்னைக்கு டாபிக் என்னன்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு டாபிக் என்னன்னா கீழ்ப்படிதல். அதாவது இன்னைக்கான டாபிக் ஒபீடியன்ஸ். நீங்க எல்லாரும் உங்க அம்மா அப்பாக்கோ இல்லைன்னா உங்களுடைய எல்டர்ஸுக்கோ கீழ்ப்படுவீங்களா? இல்ல உங்களுக்கு தெரியுமா, பைபிள்ல யோனான்னு ஒருத்தர் இருக்காரு. யோனா என்ன பண்ண தெரியுமா? ஜீசஸ் யோனா கிட்ட இந்த மாதிரி சொல்றாரு, இந்த மாதிரி நீ போய் வேற ஒரு ஊருக்கு போய் என்னை பற்றி சொல்லுன்னு ஜீசஸ் யோனா கிட்ட சொல்றாரு. ஆனா யோனாக்கு அங்க போக பிடிக்காதனால என்ன பண்ணிட்டாரு, தர்ஷீஸ்னு ஒரு ஊர்ல கப்பல்ல போயிட்டு இருக்காரு. கடல்ல போயிட்டு இருக்காரு அவரு. அப்போ கொண்டல் அடிக்குது, ஆடிக்கிட்டே இருக்கு. இது மூழ்கமாலாம் போகுது. அவங்க எல்லாம் பயந்து அவங்க திங்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க கடல்ல. வெயிட்னால எதுவுமே நடக்கல. கடைசியில யோனாவே தூக்கி கடல்ல போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கொண்டல் இப்பதான் நின்று பீஸ்ஃபுல்லா ஆச்சு. ஆனா பாவம் யோனாவை ஒரு பெரிய மீன் அது முழுங்கிடுச்சு. யோனா பாவம் மீனுடைய வயிற்றுல 3 நாள் சாப்பிடாம தூங்காம கஷ்டப்பட்டாரு. அதுக்கப்புறம் அந்த மீனே அவளை எடுத்துட்டு போய் நீலவேல விட்டுடுச்சு. நீங்களே சொல்லுங்களேன், யோனா தேவையில்லாம ஏன் யோனா இன்கேஸ் இந்த மாதிரி ஜீசஸ் சொன்னதை பார்த்து கேட்டு போயிருந்தா இன்னத்துக்கு அவருக்கு இந்த மாதிரி சாப்பிடாம கொள்ளாம தூங்காம இருந்துக்கலாமா? இல்ல அவங்க இதே உட்காந்து அவர் வேலையை முடிச்சுட்டு இருந்துக்கலாம். இந்த மாதிரி தேவையா சாப்பிடாம தூங்காம டயர்டா வந்திருப்பாரு. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைஃப்லயும் நாம என்ன பண்றோம்னா, நம்ம அம்மா வச்சு கேட்க மாட்டோம். நம்ம கேட்டோம்னா நம்ம மட்டும் இல்ல, நம்ம எல்டர்ஸ் தான். நம்ம அம்மா அப்பா அந்த எல்டர்ஸ் பேச்சு கேட்டோம்னா நமக்கு நிறைய பிளெஸிங்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நமக்கு நல்லா பாய்ஸ் கேர்ள்ஸ் ஆகும். ஸோ இன்னைக்கான வசனம் பார்ப்போமா? இன்னைக்கான வசனம், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.